இது பற்றி வல்லுநர்களோடு பேச இருக்கிறோம். இதற்காக அமெரிக்காவிலிருந்து பேராசிரியர் பெர்னாடி சாமி, அரசியல் விமர்சகர் ஜீவா ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கின்றனர். மேலும் சென்னையிலிருந்து பேராசிரியர் சுபர்த்தனா இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். முதலாவதாக விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் கேள்வி திரு பெர்னாடி சாமி அவர்களுக்கு. கடந்த முறை இந்த நேரடி விவாதத்துல இப்ப கமலா ஹாரிஸ் இருக்காங்க, முன்னாடி பைடன் இருந்தாரு. பைடன் சரியாக ட்ரம்பை எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானாரு. இப்ப ட்ரம்பை கமலா ஹாரிஸ் எதிர்கொண்டிருக்காங்க. சமாளிச்சிருக்காங்களா கமலா ஹாரிஸ் இந்த விவாதத்துல ட்ரம்பை? கட்டாயமாக கமலா ஹாரிஸ் ட்ரம்பை நல்லாவே அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதிலேருந்து அதற்கு மாற்று கருத்து என்னன்றதையும் சொல்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் அவங்க ஒரு அட்டார்னி ஜெனரலாக இருந்த காரணத்தினாலையும் ஒரு லாயர் பை ப்ரொஃபஷனாக இருக்கிற காரணத்தினாலையும் அவருடைய வாதத்தை முன்வைக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த விதத்தில் அவங்க சிறப்பாகவே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த இந்த டிபேட் அப்படின்றது கட்டாயமாக கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக தான் போகும். ஏனென்றால் போன தடவை அவருக்கு ஒரு 82 வயசு பைடன் ட்ரம்ப் சொல்றதை கேட்டு அவரால் புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த தடவை பார்க்கும் பொழுது கமலா ஹாரிஸ் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு தக்க பதிலிருப்புகளை அருமையாக கொடுத்து வருகிறார்கள். அடுத்ததா திரு ஜீவா அவர்கள், முன்னாடி பைடன் வேட்பாளராக இருந்தப்ப பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அரசியல் களமே ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு. இப்போ முன்னாடி பைடன் சந்திச்ச பின்னடைவு இப்பயும் இருக்கா? அந்த தொய்வு இருக்கா? அங்க இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு? குறிப்பா பொருளாதாரத்தை பத்தின சூடான விவாதம் எல்லாம் இந்த டிபேட்ல நடந்துச்சு. கண்டிப்பா கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். மோர் ஸ்விங்கிங் டுவர்ட்ஸ் கமலா ஹாரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க மோஸ்ட் ஆஃப் த போல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் போல்ஸ் கமலா ஹாரிஸ்க்கு ஃபேவரபிளா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 48 to 43 இன் மோஸ்ட் ஆஃப் த போல்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஃபேவரா பைடனுக்கு அப்புறமா மாறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் சும்மா ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன். நான் இதை எவ்வளவு ஃபண்ட்ஸ் அவங்க ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 times கமலா ஹாரிஸ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் $361 million ஆகஸ்ட்ல மட்டும் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க, which is like 3 times of பைடன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா she is also effectively handling Trump and like President Trump she is handling and இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பெசிபிக்கா இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் she is getting under his skin. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜென்ரலா கொஞ்சம் அபியூசிவாகவும் கொஞ்சம் கோவப்படுத்துற மாதிரியும் பேசுவாரு. அது கோவப்படாம அவங்க கரெக்டான பதில்கள், அவரை கோவப்படுத்துற மாதிரியான கேள்விகள், அவரை ஸ்பாட்ல போடுற மாதிரியான பல கேள்விகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா கூட அவன் January 6th அவர் பிரசிடென்டா இருக்கும்போது நடந்த கேபிட்டல்ல நடந்த கலவரத்தை பத்தி இழுத்து விட்டாங்க. ஸோ ட்ரம்ப் வாஸ் அந்த பேக் சீட். ஸோ அந்த மாதிரி அவங்க டிபேட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்விங் ஸ்டேட்ஸ் தான் வில் பி ஏ மேஜர் பிளேயர். அண்ட் அங்க ஓட்டு போடுறவங்களுக்கு ஏத்த அந்த மிடில் கிளாஸ்க்கான எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க பேசுறது, அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அவரு ஒரு கேபிட்டலிஸ்டிக்கா மோர் கார்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்திட்டு அவங்க நல்லா எடுத்து பேசுறாங்க. அதனால ஐ திங்க் ஷீ இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். அண்ட் ஐ திங்க் ஜோ பைடன், பிரசிடென்ட் பைடனோட இவங்க கமலாக்கு she has made it work in their favor அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே போல அடுத்ததாக திரு பெர்னாடி சாமி அவர்கள், கருக்கலைப்பு விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலா அமெரிக்கால ஒரு பிரச்சனையா தொடருது. இதுக்கு கமலா ஹாரிஸ் ஒரு தரப்பு முன்வைக்கிறாங்க. கருக்கலைப்பு அப்படிங்கிறது பெண்களோட சுதந்திரம், அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற விஷயத்த முன்வச்சு அதை வாக்குகளா மாற்றும் முயற்சிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. மறுபுறம் ட்ரம்ப் அதுக்கு வரைமுறைகள் தேவை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இந்த விஷயங்கள் அந்த மக்கள் மத்தியில, அமெரிக்க வாழ் பெண்கள் மத்தியில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நீங்க குறிப்பிட்டது போல ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்கிற சமயத்துல தான் ஒரு 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அவர் நியமிச்சாரு. அந்த 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சுக்கிட்டு தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டத்தை ரோ வர்சஸ் வேடுன்னுவாங்க, அதனுடைய இதை தீர்ப்பை அவங்க மாற்றினாங்க. அதுலேருந்தே இன்னைக்கு கமலா ஹாரிஸ்லாம் ஃபேந்தம் ஃபைட்டர் ஃபார் விமென்ஸ் ரைட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது பெண்களை சார்ந்தது, பெண்களுக்கு விட்டுருங்க, பெண்கள் பார்த்துப்பாங்க
அவங்களுடைய உடலில் வந்து ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவங்களுக்கு வந்து என்ன தேவை, அவங்களுக்கு வந்து எப்போ செய்யணும்னு வந்து என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்கிறதுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் டிம் வால்ஸ் கூட அதுதான் சொல்கிறாரு. இது வந்து பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது, இது வந்து பொது சுகாதார பிரச்சனை, இதை வந்து ஒரு பெரிய டிபேட்டு கொண்டு வராதிங்கன்றாங்க. இன்றைக்கி டிபேட்டில் ரொம்ப அருமையாக கமலா ஹாரிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு பெட்ரூம் இதுக்கெல்லாம் நீங்கள் வரீங்க, தனிப்பட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? அமெரிக்கா வந்து எப்போதுமே வந்து லிபர்ட்டி, சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா, அவங்க நினைக்கிறத அவங்க வந்து செய்ய முடியாதா அப்படின்றத அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து முதல்ல வந்து நான் தான் வந்து ப்ரோ லைஃப் பிரசிடென்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவருடைய கன்வென்ஷன் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு வர்றாரு. எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்துட்டாருன்னா, இன்றைக்கி பேசும்போது கூட சொல்கிறாரு, நான் வந்து இது அபார்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு விட்டுறேன், மாநிலங்கள் முடிவெடுத்துக்கிட்டோம், அவங்க என்னென்ன மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துட்டார். அந்த விதத்தில் வந்து இந்த அபார்ஷன் ரைட்ஸ் அப்படின்றது இந்த தடவை அமெரிக்க பெண்களை வந்து ஓட்டளிப்பதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக திருமிகு சுப்ரதனா அவர்கள், இன்னைக்கு நடந்த டிபேட்ல வந்து முக்கியமா என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டுச்சு, கமலா ஹாரிஸ் தரப்பா இருக்கட்டும், ட்ரம்ப் தரப்பா இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை பட்டியலிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட முடியுமா? அதுல உங்களோட புரிதல். அதாவது இன்னைக்கு நடந்த டிபேட் வந்து இஸ் கன்சிடர்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எலெக்ஷனை டிசைட் பண்றத வச்சு. இட்ஸ் கால்ட் அஸ் அ பிவிட்டல் situation in US elections. பட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது வந்து மோர் ஆர் லெஸ் அவங்க என்ன கொள்கைகள் கொண்டு வர போறாங்க, என்ன பாதையில இருக்காங்க, டெமோக்ராட்டிக் வர்சஸ் ரிப்பப்ளிகன், அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இப்ப கமலா ஹாரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஆட்சியில இருக்கிற கட்சியில இருக்காங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் செஞ்சது அவங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, ஆனா அதை வந்து நல்லதா போர்ட்ரே பண்ணி பட் அது அவங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பேசினதும். இப்போ நீங்க ட்ரம்போட சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கறதும், நீங்க இது வரைக்கும் பண்ணது வந்து மக்களுக்கு எதுவும் பண்ணல. பேசிக்கா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா எக்கானமியை பத்தி, அதாவது இப்ப இருக்கிற டெமோக்ராட்டிக் கட்சி வந்து தான் காரணம் இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கு, யூஎஸ் டாலர் வந்து விலை குறைந்ததுக்கு அப்படின்ற டிபேட்டும் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப கொள்கைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கமலா ஹாரிஸோட சைட்ல வந்து அவங்க மோர் ஆஃப் முன்னாடி 2020 இருந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொள்கைகள் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது டாக்ஸ் கிரெடிட்ஸ் கொடுக்கறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஃபேவரபிளா டாக்ஸ் கிரெடிட்ஸ் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம ட்ரக் காஸ்ட் குறைக்கிறது, மாத்திரைகள் மருத்துவ துறையில விலை குறைபாடு, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப ட்ரம்போட சைட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ என்னென்ன விட்டுட்டு போனாரோ அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். எஸ்பெஷலி வந்து இந்த யுஎஸ் மெக்சிகோக்கு நடுவுல இருக்கிற சுவர் எழுப்புறத பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அது என்ன இன்னும் புதுமை கொள்கைகள் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அதை பத்தியும் பேசியிருக்காரு. அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி கமலா ஹாரிஸ் மேல அவர் வைக்கிறது என்னன்னா அவங்க வந்து ரொம்ப லிபரலா இருக்காங்க, மோர் ஆஃப் கம்யூனிசம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்றது தான் அவரோட டிபேட்டா இருந்திருக்கு. அடுத்ததாக திரு ஜீவா அவர்கள், இந்த விவாதத்தோட தொடக்கத்திலேயே வந்து பொருளாதாரத்தை பத்தி தான் பேசினாங்க. அப்ப ட்ரம்ப் குறிப்பிட்டாரு, குறிப்பா கொரோனா காலகட்டத்துல வந்து பொருளாதாரத்தை நான் சிறப்பாக கையாண்டேன் அப்படிங்கிறது. அதுதான் நிதர்சனமா? அந்த காலகட்டம் வந்து அவருக்கு சாதகமா தான் இருந்ததா? அதுக்கு முன்னாடி சாரோட பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புறேன். அந்த நம்ம விமன் ரைட்ஸ் பத்தி பேசும்போது இன்னைக்கு செகண்ட் டாபிக் வந்து ஐவிஎஃப் பத்தியும் பேசினாங்க. ஸோ அதுலயும் வந்துட்டு கமலா ஷோட் ஹேட் அ வெரி வேலிட் பாயிண்ட். இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன கிளைம் பண்ணாருன்னா வந்துட்டு கவர்மெண்டே பே பண்ணணும் ஐவிஎஃப்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. ஆனா கமலா ஹாரிஸ் ஒரு அலபாமா கேஸை கோட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க தான் இந்த ஓவரால் பிரச்சனைக்கே காரணம், இப்ப வந்து நீங்க நல்ல ஒரு வேஷம் போடாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க ஓவரால் ஸ்டேட்மெண்ட் வந்து விமனுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. சாரு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியரா ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க, ஒரு பெண்ணோட உடம்பு அவளோடது மட்டும்தான் ஷீ கேன்
டிசைட் லைக் ஃபேமிலி பிளானிங்கா இருக்கட்டும் இல்ல ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும் அந்த விமென் தான் முடிவெடுக்கணுன்றத ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. ட்ரம்ப் வாஸ் லைக் பேக் அண்ட் ஃபோர்த். அது வந்து ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு ஃபேவர் ஹிம். அது அவருக்கு அகேன்ஸ்டா தான் இருக்குன்றது என்னோட கருத்துங்க. எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிபேட்லயே வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ஹாரிஸ் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் வந்து வச்சாங்க. இவர் டைரக்டாவே அட்டாக் பண்ணாரு. இந்த மாதிரி வந்துட்டு இன்ஃபிளேஷன் பத்தி பேசினாரு. செகண்ட் வந்துட்டு ஜாப் லாசஸ் பத்தி பேசினாரு. அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ரெஜிம் வந்துட்டு சரியா பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு இவங்க கவுண்டர் பண்ண மாதிரி நீங்க என்ன வச்சுட்டு போனீங்கன்னு தெரியுமா, எவ்வளவு டெப்ட் வச்சுட்டு போனீங்கன்னு தெரியுமா, நீங்க எந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து ஸ்டேட்டை வச்சுட்டு போனீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சாங்க. ஸோ அப்புறமா இவர் வந்து சொன்னாரு நான் கோவிட் வந்து நாங்க அப்புறமா இவங்க என்ன பிளேம் பண்ணாங்க அப்படின்னா கோவிடுக்கும் இவர் சைனா ரிலேஷன்ஷிப்பை பத்தியுமே அவங்க கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ பொருளாதாரம் வந்து ட்ரம்ப் பீரியட் நல்லா இருந்துச்சா இவங்க பீரியட்ல நல்லா இருந்துச்சான்றது வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவான கொஸ்டின் தான். நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரிலேட்டிவ்லி இப்போ வந்து இன்ஃபிளேஷன் சரி, அதுக்கப்புறமா ஜாப் மார்க்கெட்டும் சரி, ஹவுசிங் கிரைசிஸும் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் சரி அதிகமாக தான் இருக்குது. நீங்க நம்பரா மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் ட்ரம்ப் அப்படின்றது டெமோக்ராட்ஸோட குற்றச்சாட்டு. அதனால வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரம்ப் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணார் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மக்களுக்கு எல்லாமே ஒரு $250 வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. மாசம் வந்து ஒரு எய்டா நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டிமுலஸ் ஃபண்டுன்ற பேர்ல. ஸோ அது வந்துட்டு அன்னைக்கு தேதியில வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இவங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குதுன்னா ஒபாமா வந்துட்டு ஒரு ஹெபோலா வைரஸை எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி கோவிடை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும், நம்ம லீடர்ஷிப் இருந்திருக்கணும். நீங்க கோவிடோட பரவுனதுக்கான காரணமே ட்ரம்போட தவறான முடிவுகள்னு சொல்லிட்டு இவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசிஸ் வைக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஹாரிஸ் வந்து 2025 வந்துட்டு ஷி ஹாஸ் பிளான் 2025 அதை வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம், அதுக்கப்புறமா வந்து வாட்டன் பிசினஸ் ஸ்கூல் அவங்கலாம் அப்ரிஷியேட் பண்றாங்க எங்க பிளானை. எங்களோட பிளானே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு வில் ஹாவ் ஒரு $4,000 $6,000 அவங்களுக்கு டாக்ஸ் ரிபேட்ஸ் தரப்போறோம். அடுத்தது வந்துட்டு நிறைய வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரப்போறோம். எங்களோட கோலே வந்துட்டு மிடில் கிளாஸ் வந்து அப்லிஃப்ட் பண்றது. வாசஸ் ட்ரம்ப் வந்துட்டு கார்பரேட்டை மட்டும்தான் வளர்க்க போறாரு. இவங்க பண்றதுனால அதுதான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் ஆர்கியூ பண்றாங்க. ஸோ அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான். இது நீங்க இன்ஃபிளேஷன் அதுக்கப்புறமா வந்துட்டு கரண்டா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் படி ட்ரம்ப் ஹேஸ் அ பாயிண்ட். அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு நீங்க 3 வருஷமா என்ன பண்ணீங்கன்றதான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கான சரியான பதில் சொன்னதா நான் நினைக்கல. இவங்க வந்து 2025 பத்தி ஜாஸ்தி பேசுறாங்க. ஐ திங்க் ஷி இஸ் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் தட் அண்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங் ஹர் பாலிசிஸ். நான் எப்படி நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கருத்து அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பா நம்ம விருந்தினர்களோட பேசிட்டு இருக்கோம். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக பேசி வருகிறோம். முதலாவதாக திரு பெர்னாடி சாமி அவர்கள், இப்போ முன்னாடி ட்ரம்ப் வந்து அதிபராக இருந்தப்ப பல்வேறு கெடுபிடிகள் வந்து விசா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல இந்தியர்களுக்கு இருந்துச்சு. இப்ப இனி யார் அதிபரா வந்தா இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து அமெரிக்கால நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அது வந்து ஒரு பொதுவாகவே நம்ம வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா ஜனநாயக கட்சி அவங்க வந்து இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து ஒரு லிபரல் ஸ்டாண்ட் அப்படின்றதான் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு டிபேட் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தா முதல் கேள்வியிலேருந்து முதல்ல வந்து ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்க, எக்கானமி பற்றி பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லா கேள்விகளுக்குமே ட்ரம்ப் வந்து பதில் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு 15 லட்சம்ன்றதை அவர் 20 லட்சம் ஆக்கிட்டார். 20 லட்சம் மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அது வந்து சிறப்பாக லத்தீன் அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கிரிமினல்ஸு, அவங்கள எல்லாத்தையும் வந்து நான் வந்து டிப்போர்ட் பண்ணணும். அதனால தான் வந்து இன்றைக்கி பொருளாதாரம் போயிடுச்சு, அதனால தான் எல்லாமே போயிடுச்சுன்றார். அதனால் வந்து இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரிபப்ளிகன் பார்ட்டி அதுவும் வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து டஃப்பாக தான் இருப்பார். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே அவருடைய கன்வென்ஷன்லேயும் அவர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் வந்து எல்லாரும் அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அமெரிக்க குடியுரிமை பெற்றுக்கொண்டிருந்தன, அதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து அவருடைய ஸ்டாண்டு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஒன்று வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள்லேருந்து வர்றவங்க, மற்ற நாடுகள்லேருந்து வரவங்க, ஏன்னா இவர் தான் முதல்ல 7 நாடுகள்லேருந்து வந்தவங்க வரக்கூடாது என்ற தடையை அவர் அதிபர் ஆன உடனேயே பிறப்பித்தார். அந்த விதத்தில் வந்து அவருடைய ஸ்டாண்டு வந்து இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாராலும் கணிக்கப்படுகின்ற ஒன்று. இன்னைக்கு டிபேட்டில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலுக்கு அவர் அதை தான் கொண்டு வர்றார். அதை தான் ஒரு ரன்னிங் தீமாக வச்சுக்கிட்டார்.
வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கிரிமினல்ஸு, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும், பொருளாதார பிரச்சனை எல்லாமே. அதனால் வந்து அவங்கள எல்லாத்தையும் நான் டிப்போர்ட் பண்ணுவேன். அதே சமயத்தில் வந்து மெக்சிகோவோட நான் வால் எழுப்பிடுவேன் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. திருமிகு சுபர்த்தனா அவர்கள், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் 2025 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன? இப்போ ப்ராஜெக்ட் 2025 அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராட் கோயலேஷன் கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறதா இது. இதோட முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ ட்ரம்ப் தரப்புலயும் வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து இப்போ இருக்கிற ஆட்சி இது வரைக்கும் பண்ணியிருக்க கேடை வந்து சரி பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம நாட்டுக்கு. அதனால நம்ம வந்து எக்ஸிகியூட்டிவ் சைடுக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் பவர்ஸ் கொடுக்கணும். அதாவது பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து அடிஷ்னல் பவர்ஸ் வரணும், பியூரோக்ரஸியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான இதா இருக்கு. இது வந்து மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னு பாக்குறத விட இது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அண்ட் இது வந்து இப்போ நான் வந்து ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் இதை வந்து கொண்டு வருவேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஷுவரா இருக்காரு. அவர் அதாவது இது வரைக்கும் நடந்திருக்க அவரோட பேச்சுகள், இன்டர்வியூஸும் சரி, அவர் கொடுத்திருக்க பேச்சுகள்லயும் சரி, அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பிரசிடென்ட்ஸ் ஆபீஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்க போறேன். இது வரைக்கும் அதாவது பியூரோக்ரசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் வைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நடந்திருக்க கேடுகளுக்கு வந்து அதுதான் காரணம். அண்ட் முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் மித்தவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்போட ஒரு ஆங்கிளே வந்து ஒரு ரிவெஞ்ச் ஆங்கிள் இருந்து தான் வருது. அதாவது போன எலெக்ஷன் அவர் தோத்ததாகட்டும், அதுக்கு முன்னாடி அவர் 2 தடவை இம்பீச்மெண்ட் போனதாகட்டும், அதுக்கெல்லாம் சேர்த்து அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஆட்டிடியூட்ல தான் வராரு. ஸோ அதனாலதான் வந்து அவர் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸை வந்து இன்னும் அடிஷ்னல் பவர்ஸ் சேர்க்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட இருக்காரு அப்படின்றாங்க. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினோம். வர இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2 வேட்பாளர்களும் நேருக்கு நேர் விவாதத்தில் மோதினாங்க. அதை அடிப்படையாக வச்சு விருந்தினர்களோட பேசினோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதத்தில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.